ஆமா, நான் தேடிக்கொண்ட பிரச்சனை தான். நான் தேடிக்கொண்ட பிரச்சனைக்கு அல்லாவோட உதவியை கொண்டு நான் தான் அதுக்கு தீர்வு காணணும்னு போராடிட்டு இருக்கிறேன், முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், நின்னு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நின்னு ஃபேஸ் பண்றவனையும் முயற்சி பண்றவனையும் கை கொடுத்து தூக்கி விடலாம் பரவாயில்ல, கையை தட்டி விட்டு குழி தோண்டி புதைக்காம இருக்கணும். அந்த வழியை செஞ்சுட்டு எப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஒருத்தரை முற்றிலுமா ஒழிச்சு விட்டுட்டு அவனை எழுந்துக்கவே செய்ய விடாம பண்ணிட்டு, அவனை எந்த காசு பணமும் அவன் பக்கத்துல நெருங்க விடாம பண்ணிட்டு, அவங்க மத்தவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு காசை கொடுக்கணும்னா எப்படி கொடுப்பான்? யாரு கொடுப்பா? எப்படி கொடுக்க முடியும்? நீதியை நேர்மையா செயல்படுத்த விரும்புறவன கொஞ்சம் சறுக்கிட்டானா கை கொடுத்து மேல தூக்கி விடணும். அவனை முற்றிலுமா அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த குணம் என்ன குணம்? என்ன உங்களுக்கு அப்படி என் மேல வைத்தறிச்சல்? உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என் மேல பொறாம வந்துருச்சு? அப்படி என்ன? நீங்க ஒருத்தனை இப்படி ஒருத்தனை குழி தோண்டி புதைக்கணுங்கிற அளவுக்கு என்ன எண்ணம்? நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன்? அப்படி என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு? எவ்வளவு வன்மத்தை கக்குறீங்க? எல்லாரும் சொல்றாங்க உங்களுக்கு கீழேயே. ஏங்க அவரை போட்டு இழுத்து 2:30 மணிக்கு உட்காந்து கமெண்ட் எழுதிருக்கீங்க? அவரை பத்தி வைத்தறிச்சலா? என்ன உங்க மனசுல என்ன இருக்கு சொல்லுங்க. ஒருத்தர் அழியணும் இருக்கா? ஒருத்தர் சாவணும் இருக்கா? இல்ல செத்து போனா நிம்மதி அடைவீங்க? அன்னைக்கே கேட்டேன், ஒருத்தருடைய மௌத்து தான் உங்களுக்கு நிம்மதி கொடுக்குமா? என்ன செய்ய விரும்புறீங்க? ஒருத்தர் காசை வாங்கியிருக்கா, வியாபார தொடர்பு நடந்திருக்கு, கடன் வாங்கியிருக்கா, அந்த கடனை திருப்பி கொடுக்குறான், வியாபாரத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சா அதை எப்படி சரி கட்டி அந்த காசை கொடுக்கணும்னு முயற்சி பண்றான். அதை செய்யறதுக்கு வழியை கொடுங்க. அல்லது ஒரு தரப்பை மட்டும் கேட்கறீங்க, இன்னொரு தரப்பை கேட்க மாட்டேங்கிறீங்க. என் தரப்புல ஒரு வார்த்தை இந்த மாதிரி காசு கொடுக்குற சொன்னாங்களே, இவங்களுக்கு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? என்ன அடிப்படையில் வாங்கியிருக்கீங்க? எந்த அடிப்படையும் இல்லாம சும்மா வாய்க்கு அந்த மாதிரி உட்கார்ந்து எழுதிக்கிட்டும், வாய்க்கு அந்த மாதிரி மத்தவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு நீங்க செய்யக்கூடிய இந்த விதமும் எந்த அடிப்படையில் நியாயம்னு சொல்லி யார் வந்து நிப்பா?